திருச்சி லால்குடி கிளை சிறையில் இரவு அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் தற்போது மீண்டும் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பக்ருதீன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வனிதா, அதாவது தமிழக காவல்துறையில் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில்தான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக அவர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். குறிப்பாக அவருக்கு குண்டார் சட்டம் கூட பாய்ந்துள்ளது. இந்நிலையில் அவரை நேற்று, அதாவது இங்க இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் பிரிவில் டிஎஸ்பி யாஸ்மின் அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் நேற்று அவரை விசாரணைக்காக இங்கு அழைத்து வரப்பட்டனர். குறிப்பாக 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக திருச்சி கூடுதல் மகிழா நீதிமன்றம் உள்ள நீதிபதி செல்வி ஜெயபிரதா அவர்கள் முன்னிலையில் நேற்று சவுக்கு சங்கர் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஆஜர்படுத்தப்படும் போது சவுக்கு சங்கர் பெண் காவலர்களால் நான் தாக்கப்பட்டேன், அதாவது எஸ்கார்டுக்கு வந்த பெண் காவலர்களால் நான் தாக்கப்பட்டேன் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சவுக்கு சங்கரை நேற்று திருச்சி அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்ய உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று அந்த உடல் பரிசோதனையானது நடைபெற்றது. அதன் பிறகு மீண்டும் நேற்று மாலை அந்த திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இரு தரப்பிலும் காரசார விவாதம் என்பது சென்றது. தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சவுக்கு சங்கரை, அதாவது லால்குடி கிளை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் லால்குடி கிளை சிறையில் நேற்று அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் இன்று மீண்டும் விசாரணைக்காக இன்று அழைத்து வருகிறார். ஏனென்றால் நேற்று அந்த சைபர் கிரைம் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று காவல்துறையினர் அவர்களை 5 நாள் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்ல கஸ்டடியில் எடுக்க மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு என்பது தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. இதற்காக தற்போது சவுக்கு சங்கர் லால்குடி கிளை சிறையிலிருந்து திருச்சி நீதிமன்றத்துக்கு தற்போது அழைத்து வரப்பட்டுள்ளார். வனிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.